Hey Chingos, welcome to Drama Series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Haunted Palaceல எபிசோட் நம்பர் 17. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவை அந்த எட்டடி பூதம் அட்டாக் பண்ணிட்டு, நீ இப்போ எதுக்காக என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க? நீ வானத்துக்கு போகும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது நான் உன்னை பார்த்தேன். நான் உன்னோட எனிமீஸ் கிடையாது. நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியோ அவங்க தான் எனிமி அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த எட்டடி பூதத்தை அடிக்குதா? அப்போ அந்த எட்டடி பூதம் கையில ஒரு பொடி மாதிரி வச்சிருக்கு. அது ஹீரோ மேல போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹீரோவும் இப்போ இவன் எதுக்கு ஓடி போனா அப்படின்னு அவனை ஃபாலோ போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினை அங்கதான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோயினோட வாயில இருக்கக்கூடிய துணியை ஹீரோ எடுத்து விடுறாங்களா? அப்ப ஹீரோவோட கை சுட்டு விட்டுரும். ஹீரோயினும் அந்த வாண்டரிங் ஸ்டோன் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோ அடுத்த செகண்டே ஹீரோயினை அலேக்கா கையில தூக்கிக்கிறாங்க. தன்னோட உடம்பு எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. வாண்டரிங் ஸ்டோனை எப்பவுமே உன் கிட்டையே வச்சுக்கோ, எங்கேயுமே அதை தூர தூக்கி போட்டுறாத அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அரசர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் குள்ளாடி இங்க யூரிய காப்பாத்துனாங்கல்ல, அங்க இருந்து எடுத்த எல்லா பொருட்களையுமே போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் ஹீரோயினை அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த லாக்கர்ல இருந்து கண்டுபிடிச்சேன்னு பெரியவனை கதை எடுத்து பார்த்துட்டு, இதுதான் அரசரே, இந்த மந்திர வார்த்தைகள் தான் எல்லா இடமுமே இருந்துச்சுன்னு. அரசரும் எனக்கு அப்பவே தெரியும் அந்த கண்ணு தெரியாதவன் தான் அகுஜி அப்படின்னு, ஆனா அது கன்ஃபார்ம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஹீரோவும் இப்ப எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கே, அவன் தான் தப்பு பண்ணது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க, எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் ஹீரோயின் அப்படின்றாங்க. ஹீரோயின் உடனே கையை பிடிச்சிட்டாங்களா? அப்ப தளபதி சொல்றாங்க, நாங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக ஆட்கள் எல்லாத்தையுமே அனுப்பியாச்சு, ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு ஹீரோ கோவமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அரசரும் அவன் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தால அந்த இடத்துல சீல் வச்சாச்சான்னு கேக்குறதுக்கு பெரிய யுனக்கும் ஆமா சீல் வச்சாச்சு, அது மட்டும் இல்லாம அவன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட யாரெல்லாம் பழகினாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அரசருக்கு அப்பதான் நிம்மதியாவது. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்துட்டு, நீ நல்ல வேலை எதுவுமே ஆகாம வந்துட்ட, நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை, அவன் நினைச்சிருந்தானா என்ன அப்பவே கொலை பண்ணிருக்க முடியும், ஆனா எதுக்காக அவன் என்ன விட்டான் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வந்திருக்கும் போது கண்ணு தெரியாதவங்க வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப நடந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த கண்ணு தெரியாதவங்க சொல்லிருப்பாங்க இவளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு. அசிஸ்டனும் ஆனா இவ இருந்தானா நமக்கு பிரச்சனைன்னு சொல்றதுக்கு கண்ணு தெரியாதவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இவளை வச்சுதான் நம்ம மீன்களை பிடிக்க வேண்டியதா இருக்கு, இவளை நம்ம யூஸ் பண்ணணும்னு. சோ ஹீரோ என்ன அவன் எதுக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மள பிடிக்கிறதுக்காக ஆட்கள் வந்துட்டு இருக்காங்களே என்ன பண்றது அப்படின்னு. அந்த இடத்துக்கு கண்ணு தெரியாதவங்க போறாங்க. ஆனா கண்ணு திறந்து வச்சுட்டு தான் போறாங்க. அதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சிச்சு இது எட்டடி பூதம் அப்படின்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் அரசர் தளபதி கூடவும் பெரிய யுனக் கூடவும் சேர்ந்து அகுஜி அதாவது கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. உள்ள போன உடனேயே அந்த எட்டடி பூதத்துக்கு அரசர் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. உடனே கண்ணு தெரியாதவங்களோட உடம்புல இருந்து வெளியில வந்துடுறாங்க. சோ கண்ணு தெரியாதவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்களா? அசிஸ்டன்ட் மாஸ்டர் எழுமுங்க எழுமுங்க அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரசர் என்ன பண்றாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சாம்பருக்கு போறாங்க. அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கக்கூடியதை பாக்குறாங்க. தளபதி கிட்ட இதையே எரிஞ்சிட்டு இருக்குன்னு கேக்குறதுக்கு தளபதியும் நாங்க எவ்வளவோ தண்ணி ஊத்தி அதை அணைக்க ட்ரை பண்ணிட்டோம், ஆனா எங்களால அதை அணைக்கவே முடியல, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு. அதுக்கு அரசர் எதுவுமே சொல்லல. அரசருக்கு புரிஞ்சிருச்சு இங்கதான் எட்டடி பூதம் இருக்கு அப்படின்றது. அதனால நீங்க எல்லாரும் வெளியில போங்கன்னு. பெரிய யுனக்கும் இல்ல இல்ல உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும், நாங்க விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்றாங்களா? அரசரும் வெளியில போங்க அப்படின்னு கத்தி விட்டுடுறாங்க. சோ எல்லாருமே வெளியில போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அரசர் அந்த நெருப்பை பார்த்துட்டே ஹீரோயினோட பாட்டி தன்னோட அப்பாவுக்கு பே ஓட்னாங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, நீ நிறைய வருஷங்களா என் பின்னாடி உட்கார்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா மறைஞ்சிட்டு இருந்ததெல்லாம் போதும், வெளியில வா வெளியில வா, ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு முன்னாடி வெளியில வா, நானே கீழே இறங்கி உன்னை வந்து பாத்திருக்கேன் அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கண்ணுக்கு கண் பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன், வெளியில வா அப்படின்னு கத்துறாங்க. உடனே அந்த நெருப்பு கபகபான்னு எரிய ஆரம்பிக்குது. எட்டடி பூதம் வந்து அரசர் முன்னாடி நிக்குது. அப்ப அரசர் சொல்றாங்க, இத்தனை வருஷங்களா நீ என்னோட ஃபேமிலியையும் என்னோட பையனையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, ஆனா இத்தனை வருஷங்களா நான் ஒரு அரசர் அப்படின்றதுனால பேய்கள் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி நடந்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி எல்லாமே கிளியரா தெரியுது, நீ என்னோட ஃபேமிலியை மட்டும் இல்ல எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி அதை ஒளிஞ்சிருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்க அப்படித்தானே அப்படின்னு கேட்ட உடனே அந்த எட்டடி பூதம் அரசர் முன்னாடி வந்து நின்று கத்த ஆரம்பிக்குது. அரசர் அழுதுகிட்டே ரொம்ப கோவமா கத்தி சொல்றாங்க, அந்த ஸ்வாடை எடுத்துட்டு உன்னால முடிஞ்சது அப்படின்னா இப்பவே என்கிட்ட சண்டைக்கு வாடா பாத்துக்கலாம்டா, எனக்கு பயம் இல்ல, உன்னை பார்த்து எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்ல, உன் கண்ணை பார்த்து சொல்லுவேன் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எட்டடி பூதத்தை நேருக்கு நேர் சந்திச்சு நிக்கிறாங்க. ஆனா என்ன எட்டடி பூதத்தை அரசரால கண்ணால பார்க்க முடியல. ஆனா எட்டடி பூதம் அரசர் மேல புகுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அரசர் கிட்ட தான் வாண்டரிங் ஸ்டோன் இருக்குல்ல, அதனால எட்டடி பூதத்தால எதுவுமே பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியில ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்த உடனே
உடனே எட்டடி பூதம் சொல்லுச்சுல, நானி கீழே விழும்போது பார்த்தேன், நம்ம 2 பேருமே எனிமீஸ் கிடையாது, அவங்க தான் எனிமீஸ் அப்படின்னு. அந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு, ஹீரோவும் நான் எதை பத்தியும் யோசிக்கலேன்னு. ஹீரோயினும் அந்த எட்டடி பூதம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, அது ஒரு கெட்ட பூதம், சோ அது சொல்ற எல்லாமே உண்மை கிடையாது, ஒன்ன தசை திருப்பி விடணும் அப்படின்றதுக்காக கூட அது நிறைய பொய் சொல்லியிருக்கலான்னு ஹீரோவும் எனக்கு தெரியும்ன்றாங்க. ஹீரோயினும் அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அந்த எட்டடி பூதம் என்கிட்ட என்ன சொல்லுச்சு, நான் வானத்துல இருந்து கீழே விழுறத அது பார்த்துச்சு அப்படின்னு. சோ அப்படின்னா நான் வானத்துல இருந்து கீழே விழும்போது ஒரு மனுஷனோட கண்ணுக்கு பட்டேல அது அவனாதான் இருந்திருக்கணும், அப்படின்னா அவன் 100 வருஷமா உயிரோடு இருக்கான்னு. ஹீரோயினும் அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேய் தான் அதுவான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிபி ஹீரோவுக்கு தள்ளி இருந்து கை காமிக்கிறாங்க. அதனால ஹீரோவும் இங்க நல்லா காத்தா இருக்கு, நீ உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்துட்டேன் அப்படின்னு அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்களா. ஹீரோயினும் இவன் எங்க போறா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. பிபி என்ன பண்றாங்க, ஹீரோவை நேரா வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆளை காமிச்சு கொடுக்குறாங்க. இந்த மந்திரியை நான் சாப்பிட போகும்போது அந்த மந்திர வார்த்தைகள் என்ன தடுத்து நிறுத்துச்சு, இவன் நிறைய பாவம் பண்ணிருக்கான், இவனை மட்டும் நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயே என்னோட பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும், நான் சீக்கிரமாவே வானுலகத்துக்கு போயிடலாம், அதனால இவனோட மந்திர வார்த்தைகளை கிழிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு. ஹீரோவும் சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வழிய போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப இந்த மந்திரியும் ஏய் வழியில யாரா எழுந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் எழுந்திரிச்செல்லாம் போக முடியாது, இது என்ன உன் அப்பா கட்டின ரோடா, தள்ளி இடம் இருக்கு அப்படி போ அப்படின்றாங்க. ஆனா அந்த மாதிரியும் ஒழுங்கா அவனை தூக்கி தூர எறிங்கடா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ எழுந்திரிச்சிடுறாங்க. அப்படியா, அதுக்கு முன்னாடி இதை ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கையில தட்டு இருக்கும்ல அதை எடுத்து வச்சு காட்டுறாங்க. மந்திர வார்த்தைகள் பாதி கிழிஞ்சு போகுது. அதுக்குள்ளாடி ஹீரோயின் வந்து அதை வாங்கிக்கிறாங்க. ஹீரோவும் ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பிபிக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு ஹீரோயின் மேல. ஹீரோயினும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே மந்திரி கிட்ட சாரி என்ன மன்னிச்சிடுங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஹீரோயின் நில்லு நில்லு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோயினும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட இதை வச்சுதான் நீ எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கியா, மினிஸ்ட்ரி ஆஃப் வாருமே அவங்க கிட்ட இருந்த மந்திர வார்த்தைகள் கிழிஞ்சு போய் தான் இறந்து போனாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அப்படின்னா அதுவும் உன் வேலை தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா அவன் தான் உன்னை கடத்தினது என் அம்மாவை கடத்தினது, அதனாலதான் அவனை நான் அந்த மாதிரி பண்ணேன், அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல பிபி நல்லவங்களை எதுவுமே பண்ண மாட்டான், இந்த உலகத்துல தப்பு செஞ்சவங்கள மட்டும்தான் அவன் கொலை பண்ணுவான், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு கடவுள், அவனோட வேலையிலலாம் நீ இந்த மாதிரி மூக்க நுழைக்க கூடாதுன்னு. அதுக்கு ஹீரோயினும் அவன் கடவுளா இருக்கலாம் நீயும் கடவுளா இருக்கலாம், ஆனா நீ இருக்கிற உடம்பு கேப் ஓடுது அதை மறந்துடாத, நீ அவனோட உடம்புல இருக்கிறது வரைக்கும் இங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க கொலைன்னு சொல்லுவாங்க, நீ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு தெரியாது, நீ கேப்போட உடம்புல இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது, ஏன்னா கேப் இந்த உடம்புக்கு வந்துட்டான் அப்படின்னா நீ செஞ்ச பாவம் எல்லாம் அவனோட சோலை தான் அஃபெக்ட் பண்ணும், அதனால நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. பிபிக்கு இதை பார்க்கும்போது செம்ம காண்டாயிட்டு இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடியை பாலிஷ் பண்ணி அதை ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க. அதை பிபி பாத்துடுறாங்க. இப்ப ஹீரோவுக்கு நைட்டு தூக்கமே வரல, எழுந்திருச்சு அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், என்கிட்ட அவ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவ எப்ப பார்த்தாலும் கேப்ப பத்தியே கவலைப்பட்டு இருக்கா, இந்த உடம்பு அவனோடதாமே என்னோடது இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப பக்கத்துல ஒரு சத்தம் கேக்குது, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா மாங் தான் இருந்துட்டு இருக்காங்க. மாங் கிட்ட நீங்க தூங்கலையான்னு கேக்குறதுக்கு மாங்கும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க சொன்ன மாதிரியே நிஜமாவே எட்டடி பூதத்தை நான் கொலை பண்ணணும் அப்படின்னா என்னோட அந்த பேர்ல் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணா மட்டும்தான் முடியுமா, வேற வழியே கிடையாதான்னு கேக்குறதுக்கு மாங் இல்லன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோ கோவத்துல படுத்துடுறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்தை பிபி கேட்டுடுறாங்க. சோ பிபியால இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஹீரோ அவனோட உயிரை கொடுத்து இந்த எட்டடி பூதத்தை கொலை பண்ணணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இங்க கட் பண்ணா ராஜமந்திரி அரசர் கிட்ட போயிட்டு அரசரே அந்த கண்ணு தெரியாதவங்களோட ரூம்ல தவாகி அவங்களுக்கு எழுதின நிறைய லெட்டரை நாங்க கண்டுபிடிச்சோம், தவாகி இதுக்கு பின்னாடி இருக்காங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு. அரசரும் நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா, தவாகி இதுக்கெல்லாம் பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறீங்களா, வேற யாரும் இதுக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்களான்னு கேக்குறதுக்கு ராஜமந்திரியும் பாவம் தவாகி அவங்களோட பையனை இப்பதான் இழந்திருக்காங்க, சோ அவங்கள ஈஸியா அந்த கண்ணு தெரியாதவன் ஏமாத்தி மேனிபுலேட் பண்ணியிருந்திருக்கலாம்ல, எனக்கு என்னமோ அதனாலதான் டவுட்டா இருக்குன்றாங்க. உடனே அரசர் தவாகியை பார்த்து பேச போயாச்சு. தவாகி சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு அந்த கண்ணு தெரியாதவன் நிறைய வருஷங்களா தெரியும், அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், வேற யாரோ தான் அவன் மேல பழிய போட்டு ஏன் பின்னாடி தசை திருப்பி விட பாக்குறாங்க, மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. அதுக்கு அரசர் கேக்குறாங்க சரி அதெல்லாத்தையும் விடுங்க, உங்களுக்கு அகுஜியை எப்படி தெரிஞ்சது, யார் உங்களுக்கு அவனை ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு. தவாகியும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க அரசரும் தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க தவாகி, தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு, ஆனா நீங்களும் ஒரு சைடுல முட்டாளா இருந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு. தவாகியும் நான் முட்டாளா அப்படின்னு கேக்குறதுக்கு அரசர் சொல்றாங்க ஆமா ஒரு விஷயத்த நீங்க பார்க்க மறந்துட்டீங்க, அந்த கண்ணு
கண்ணு தெரியாதவன் உங்க பையனையே அந்த 8 அடி பூதத்துக்கு சாப்பாடா தான் கொடுத்திருக்கானு. இதை கேட்டோன்னே தவாஹிக்கு செம ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டுட்டு தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க அந்த கண்ணு தெரியாதவங்க கிட்ட இவங்க பையனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அவன் பின்னாடி எந்த ஒரு ஆவியுமே இனி வராம பாத்துக்கோன்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. தானாவே போயிட்டு இவங்க பையனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து இவங்க கையாலேயே அந்த 8 அடி பூதத்துக்கு இவங்க பையனை இரையாக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்பதான் தவாஹிக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. அரசரும் ஆமா அதுதான் நடந்திருக்கு. உங்க பையனை அந்த கண்ணு தெரியாதவன் அந்த 8 அடி பூதத்துக்கு இரையாக்கி இருக்கான். அதுவும் உங்க கையாலேயே இரையாக்கி இருக்கான். எனக்கு உங்க மேல நிறைய கோபம் இருக்கு. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, உங்களுக்கு இப்ப நான் பேசியிருக்கேன்ல, இதுவே ஒரு பனிஷ்மெண்ட் தான். இதை நினைச்சிட்டு நீங்க இனியாச்சும் எதுவும் பண்ணாம இருங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. தவாஹியோட மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. என்ன சொல்ற, என் பையனை நானே கொலை பண்ணிட்டேனா, என் பையனை நானே 8 அடி பூதத்துக்கு இரையாக்கிட்டேனா அப்படின்னா அவங்க இல்ல 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 அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ தவாஹிக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்துருச்சு. இப்போ ராஜமந்திரி கிட்ட கண்டு தெரியாதவங்களும் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. ராஜமந்திரியும் உனக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப என்கிட்டே வந்திருக்கியா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு. அதுக்கு கண்ணு தெரியாதவங்களும் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு. அதுக்கு ராஜமந்திரியும் ஒன்னால என்னோட வேலை மட்டும் இல்ல என்னோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், உன்னை இன்னும் நான் உயிரோடி வைக்கிட்டு வைப்பேன் நினைச்சியா அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கொலை பண்ண சொல்றாங்க. அவனும் கத்தி எடுத்து நிக்கிறானா. அப்போ இந்த கண்ணு தெரியாதவங்களோட உடம்புல மறுபடியும் 8 அடி பூதம் வந்துருச்சு. எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு கத்தி எடுத்து ராஜமந்திரியோட கழுத்துல வச்சுட்டு, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னோட ஹெல்ப் இல்லாம உன்னால அரசரை கீழே இறக்கிட முடியும், உன்னால அரசு ராஜ்யத்துல வந்துட முடியும் நினைச்சியா, முடியாது. நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீ எனக்கு ஒண்ணு பண்ணி ஆகணும். இந்த கண்ணு தெரியாதவன் அவனோட அசிஸ்டன்ட், இவங்க 2 பேருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடு, அவங்கள பத்திரமா பாத்துக்கோ, அப்படின்னா உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் போயிட்டு மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா. ராஜமந்திரி கழுத்துல கைய வச்சு பாக்குறாங்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல என்ன கொலை பண்ணிருப்பானே அப்படின்னு. சோ ராஜமந்திரிக்கு தெரிஞ்சிருச்சு 8 அடி பூதம் இவங்க பின்னாடியும் கண்ணு தெரியாதவங்களை கொலை பண்ணா வரும் அப்படின்னு. அதனால கண்ணு தெரியாதவங்களுக்கு இவங்களோட பழைய மேன்ஷனை கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாதவங்களை அவங்களோட அசிஸ்டன்ட் முதுகுல சமந்து கொண்டு வராங்களா. ராஜமந்திரியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த ரூம்ல தான் நீங்க இருக்கணும், ஆனா என்ன வெளியில எங்கேயுமே யாருக்குமே தெரியாம போயிடாதீங்க, ஏன்னா யாருக்குமே உங்களுக்கு தெரிய வரக்கூடாது, உங்களை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்கன்னு. அசிஸ்டன்ட் ஓகே சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறமா கண்ணு தெரியாதவங்க முழிக்கிறாங்களா. முழிச்ச உடனே ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. நீ பாத்தியா, உன்னோட 2 கண்ணால பாத்தியா, என்ன 8 அடி பூதம் எதுவுமே செய்ய விடல, நம்மள யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது, 8 அடி பூதம் நமக்கு துணையா இருக்குது, சோ நம்ம அதுகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு அங்க நெருப்ப மூட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 8 அடி பூதம் கண்ணு தெரியாதவங்க கிட்ட ஏதோ ஒரு பிளான் சொல்லுது. உடனே கண்ணு தெரியாதவங்களும் ஓகே நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம், நீ கேக்குறது எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ இவங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் அரசர் ஃபேமிலி ட்ரீயை வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை ஹீரோ ஹீரோயின் 2 பேர்கிட்டயுமே காட்டுறாங்க. ஹீரோவும் நீ கண்டுபிடிச்சிட்டியா கடைசியா அந்த 8 அடி பூதம் யாரோட ஜெனரேஷன்ல இருந்து உங்களை பழிவாங்க ட்ரை பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டியான்னு. அரசரும் ஆமா அன்னைக்கு ஹீரோயின் மட்டும் அது யாரை பழிவாங்குறதுக்கு தேடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லாம இருந்திருந்தானா இது என்னால முடிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த 8 அடி பூதம் என்னோட தாத்தாவோட 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 ஜெனரேஷன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினும் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் பிறந்தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னான். சோ இது 2 பேர் கோஇன்சிடென்ஸா இருக்க சான்ஸ் இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பேய் உருவாயிருக்கணும்னு. அப்ப ஹீரோ சொல்றாங்க, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நான் மேல இருந்து கீழே விழும்போது நிறைய பிணங்களை பார்த்தேன், நிறைய சாவை பார்த்தேன், அங்க ஏதோ ஒரு வார் நடந்துட்டு இருந்துச்சு, அது யூடாங் சிட்டில தான் நடந்துட்டு இருந்துச்சுன்னு. அரசரும் யூடாங் சிட்டியான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமா கரெக்ட் தான், யூடாங் சிட்டில இருந்து தான் அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், சோ யூடாங் சிட்டில தான் நம்ம இதை பத்தி விசாரிச்சாகணும்னு அரச சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு ஒரு ஆள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவுக்கு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அசிஸ்டண்டா ஒரு ஃபேமிலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆட்கள் தான் எங்களுக்கு அடுத்து அப்படின்னு ஆலோசனைகளை வழங்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்களோட ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு. ஹீரோயினும் யார் அவங்களோட ஜெனரேஷன் கேட்கும்போது சோய்வான்னு சொல்றாங்க. சோய்வானா அவன் இப்ப யூடாங் சிட்டில தானே இருக்கான், அப்படின்னா அவன் நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சோய்வான தேடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இத பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அரசர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்திலேயே வந்துட்டு இருப்பாங்க, ஒட்டி ஒட்டி வந்துட்டு இருப்பாங்க. அரசரும் உனக்கு என்னடா பிரச்சனை, இப்ப நான் கவுன்சிலுக்கு போயிட்டு இருக்கேன், அங்கே வந்து என் பின்னாடி இப்படிதான் ஒட்டிட்டு இருக்க போறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு. அரசரும் என்ன சொல்லி தொலை, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு தொலைன்னு. அதுக்கு ஹீரோவும் அந்த கேப் எந்த மாதிரிப்பட்ட மனுஷன்னு
அரசரும் அவன் ரொம்ப லாயலான ஆளு, எனக்கு எப்பவுமே நம்பிக்கையான ஒரு ஆளா இருப்பான்னு. அதுக்கு ஹீரோவும் என்ன அவன் நம்பிக்கையான ஆளு, ஹீரோயின் கிட்ட போயிட்டு போய் சொல்லி உனக்கு கண்ணாடி செய்யணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்து 8 அடி பூதத்துக்கிட்ட அவளை மாட்டி விட ட்ரை பண்ணிருக்கான். அவன்கிட்ட அப்படி என்ன இருக்கு, நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் கேப் 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 அப்படின்னு அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, அவன் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாதுன்னு அரசர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நீ இப்ப ஜெலஸ் ஆகுறியா என்ன, நீ உனக்கு ஜெலசியா இருக்கா அப்படின்னு கரெக்டா கேட்டுடுறாங்களா. ஹீரோவும் எனக்கு ஒன்னும் ஜெலசி கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உனக்கு தான் அறிவே இல்லை, உனக்கு கீழே இருக்கவங்க எல்லாரையுமே நீ நல்லவங்க நம்பாத, எல்லாருமே உனக்கு எதிராக நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எவ்வளவு பாவம் செய்யறாங்க அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமான்னு. அரசரும் எனக்கு தெரியும், தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காது, எனக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாரும் என்னென்ன வேலை பண்றாங்க, எனக்கு பின்னாடி என்னென்ன வேலை பண்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருக்கேன் அப்படின்னா கரெக்டான ப்ரூஃப் கிடைக்கிறதுக்காக, ப்ரூஃப் கிடைக்கும் போது அவங்க எல்லாருக்குமே நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அதனால நீ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்களா. ஹீரோவுக்கு அப்படின்னா இவனுக்கு நம்மளும் பிபியும் செய்யக்கூடிய வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. செம ஃபன்னா இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இளவரசர் கிட்ட போயிட்டு வாண்டரிங் ஸ்டோனை கொடுத்துட்டு இதை எப்பவுமே உன் கையிலே வச்சுக்கோன்னு, இளவரசரும் அதை பார்த்துட்டு இது வாண்டரிங் ஸ்டோன் தானேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு, அதுக்கு இளவரசரும் ஆமா என்னோட அப்பா எப்பவுமே கண்ணாடி மாதிரி இந்த வாண்டரிங் ஸ்டோனை பக்கத்துலயே வச்சிருப்பாங்க, அதனால எனக்கு இதை பத்தி தெரியும்னு. ஹீரோயினும் ஆமா இதை எப்பவுமே உன் கையில பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வெளியில போறாங்களா. அப்ப ஹீரோ வந்துட்டு நிஜமாவே அரசருக்கு நானும் பேபியும் பண்ணக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேபி வந்து பயமுறுத்துறாங்க. ஹீரோவும் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பேபி ஹீரோவை தனியா இழுத்துட்டு போறாங்களா. அதை ஹீரோயின் பாத்துட்டாங்க. பேபியும் ஹீரோவும் எங்க போறாங்க அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ பேபி ஹீரோயின் கண்ணாடி ஒளிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு காமிச்சிட்டு, ஹீரோயின் இங்க தான் கண்ணாடியை ஒளிச்சு வச்சிருக்கா, சீக்கிரமா அதை எடு, நான் ஒரு மந்திரியை பார்த்து வச்சிருந்தேன்ல அவன் இப்போ குடிக்கிறதுக்காக பார்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் அங்க போயிட்டு அவனோட மந்திர வார்த்தைகளை கிழிச்சு நான் அவனை சாப்பிட்டுட்டேன், ஹீரோயின் திரும்பி வரதுக்குள்ளாடி நம்ம இந்த கண்ணாடியை கொண்டு வந்து திரும்ப வச்சிடலான்னு. அப்போ ஹீரோவும் இல்ல இல்ல என்னால உன் கூட வர முடியாதுன்னு. பிபியும் என்னடா சொல்லுன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் சொன்னது கரெக்ட் தான், நான் மனுஷனோட உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த நேரத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா கேப்போட ஆவியை தான் அது பாதிக்கும், அதனால அவனை நான் ஏதாவது பண்ண மாதிரி ஆயிடும், சோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். பிபி அது மட்டும் இல்லாம இன்னும் 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ணு, இப்போ 60 வயசு ஆயிருக்க ஆட்கள் மட்டும் தானே இந்த மந்திர வார்த்தைகள்லாம் வச்சிட்டு இருக்காங்க, அந்த கண்ணு தெரியாதவன ஆல்ரெடி அரசர் தேடிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவன் மந்திர வார்த்தைகளை நீ யாருக்குமே கொடுக்க முடியாது, சோ இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ நீ வெயிட் பண்ணன்னு வச்சுக்கோயே, தப்பு பண்ற எல்லாருக்குமே 60 வயசு ஆயிடும், அந்த நேரத்துல நீ அவங்கள சாப்பிட்டு வானுலகத்துக்கு போயிடு, என்ன நீ சீக்கிரமா போகக்கூடியது கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான், ஆனா கண்டிப்பா உன்னால போக முடியும், பிபி ப்ளீஸ் பிபி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிபி அப்படின்றாங்களா. பிபியும் இல்ல ஹீரோ நீ மாறிட்ட, நீ ரொம்பவே மாறிட்ட, நீ இதை மட்டும் கிடையாது அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டல்ல, நீ போயும் அந்த பொண்ணுக்காக ஒரு மனுஷ பொண்ணுக்காக உன்னோட க்ளோயிங் பேர்ல் இருக்குல்ல அதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தானேன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கு, உனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு பேபியும் ஆல்ரெடி நீ மாம் கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் ஒட்டு கேட்டுட்டேன், அந்த 8 அடி பூதத்தை அழிக்கணும் அப்படின்னா நீ உன்னோட க்ளோயிங் பேர்ல கொடுக்கணும், அந்த முத்தை மட்டும் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறமா நீ செத்து போயிடுவ, அந்த பொண்ணுக்காக நீ சாக கூட ரெடி ஆயிட்டியான்னு கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து ஹீரோயின் கேட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவும் பிபி நீ இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா. பிபியும் ஃபர்ஸ்ட் நீ என்னமோ என்கிட்ட அவளை ஏமாத்தி அவளை யூஸ் பண்ணி நீ வானுலகத்துக்கு போக ட்ரை பண்ணுவ அப்படின்னு சொன்ன, ஆனா இப்ப வர வர நீ உன்னோட உயிரையே அவளுக்காக கொடுக்க ரெடி ஆயிட்ட, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு கோமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்லி பிபியை சமாளிக்கன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு ஹீரோ அவனோட உயிரையே பணைய வைக்க போறானா அப்படின்னு ஷாக்கிங்கா இருக்கு. எங்க சின்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயினுக்கு ஹீரோ தன்னோட உயிரை கொடுத்தா மட்டும்தான் 8 அடி பூதத்தை அடக்க முடியும் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. பிபி ஹீரோயின் மேல செம கான்ல இருக்காங்க. இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.